வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஜி டிஆர்பி என்பது மிகவும் முக்கியமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாகும். இந்த தேர்வில் வெற்றி பெற அதிக நேரம் படிப்பது மட்டுமல்ல, சரியான வழிகாட்டுதல், திட்டமிட்ட தயாரிப்பு மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியும் அவசியம். அதற்காக க்ரௌன் அகாடமியில் யூஜி டிஆர்பி தேர்விற்கான புதிய பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்க்கு ஏற்ப எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வழங்குகிறோம். கான்செப்ட் பேஸ்டு வீடியோ கிளாஸஸ், திட்டமிட்ட ரெகுலர் மற்றும் ரிவிஷன் கிளாஸஸ் வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் மற்றும் ஃபுல் லென்த் MCQ ப்ராக்டிஸ் வழங்கப்படுகிறது. எங்களின் கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் முறையின் மூலம் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற தேவையான முழுமையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகின்றன. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது க்ரௌன் அகாடமியில் எளிதில் புரியும் வகையில் தமிழில் தயாரிக்கப்பட்ட ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து ஊடகோனியாவின் வாழ்க்கை சுழற்சி, ஓகேங்களா, ஊடகோனியாவின் வாழ்க்கை சுழற்சி, அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஊடகோனியம்ன்ற தலைப்பை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு தேர்வு நோக்கில் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு டாபிக் போகலாம். ஸோ ஊடகோனியத்தின் வாழ்க்கை சுழற்சி. ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சி பார்த்திங்கன்னா ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதன் வாழ்க்கை சுழற்சியில் ஹாப்ளாய்டு தலைமுறையே ஆதிக்கம் செலுத்தும். ஓகேங்களா, ஹாப்ளாய்டு தலைமுறையே ஆதிக்கம் செலுத்தும். தாவர உடல் வெஜிடேட்டிவ், அதாவது வெஜிடேட்டிவ் ஃபிலமென்ட், ஜூஸ்போர், ஆண்ட்ரோஸ்போர், ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள், கேமீட்டுகள் ஆகிய அனைத்தும் ஹாப்ளாய்டு நிலையில் உள்ளன. ஓகேங்களா, எது எது ஹாப்ளாய்டு நிலையில் இருக்குது, இது உங்களுக்கு கொஸ்டினாகவே கேட்பாங்க. வெஜிடேட்டிவ் ஃபிலமெண்ட் அதாவது தாவர உடல், ஜூஸ்போர், ஆண்ட்ரோஸ்போர், ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள், கேமீட்டுகள் ஆகிய அனைத்தும் ஹாப்ளாய்டு நிலையில் தான் இருக்கும். கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும் ஜைகோட், ஓகேங்களா, கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும் ஜைகோட் மட்டுமே இருமடி நிலை, அதாவது டிப்ளாய்டு, ஓகேங்களா, இருமடி நிலை டிப்ளாய்டு நிலையில் காணப்படுகிறது. இந்த ஊஸ்போர் முளைக்கும் போது மியாசிஸ் நடைபெற்று மீண்டும் ஹாப்ளாய்டு ஜூஸ்போர்களை உருவாக்குகின்றன. எனவே ஊடகோனியமில் டிப்ளாய்டு நிலை மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே காணப்படும். பாலியல் இனப்பெருக்கத்தின் அடிப்படையில் ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சி 2 வகைகளாக விவரிக்கப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம இது ரீப்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். மேக்ராண்ட்ரஸ் மற்றும் நானாண்ட்ரஸ் லைஃப் சைக்கிள், ஓகேங்களா, மேக்ராண்ட்ரஸ் மற்றும் நானாண்ட்ரஸ் லைஃப் சைக்கிள். மேக்ராண்ட்ரஸ் லைஃப் சைக்கிள் போது சாதாரண அளவிலான ஆண் இலை கொண்டது. நானாண்ட்ரஸ் லைஃப் சைக்கிள்ன்றது ஆண்ட்ரோஸ்போர்ல இருந்து உருவாகும் டுவாஃப் மேல் கொண்டது. அதாவது டுவாஃப் மேல் குள்ள ஆண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான் டுவாஃப் மேல். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைஃப் சைக்கிளில் பாலிலா சுழற்சி, அதாவது செக்ஷுவல் சைக்கிள் நம்ம பார்க்குறோம். சாதகமான சுற்றுச்சூழல், அதாவது போதிய நீர், ஒளி, ஊட்டச்சத்து மற்றும் வெப்பநிலை நிலவும் போது ஊடகோனி மிக வேகமாக தனது எண்ணிக்கையை அதிகரிக்க பாலிலா இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது. இந்த இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ் மூலம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, இந்த இனப்பெருக்கம் எது மூலம் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ் மூலம் தான் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஜூஸ்போர் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையில் உள்ள ஒரு செல் பொதுவாக கேப்சல், என்னன்னு சொல்கிறோம், கேப்சல், ஓகேங்களா, கேப்சல் ஜூஸ்பொராஞ்சியமாக செயல்படுகிறது. அந்த செல்லின் முழு புரோட்டோபிளாஸ்ட் சுருங்கி ஒரே ஒரு பெரிய பசுமை நிறமுடைய பல ஃப்ளாஜெல்லாக்களை கொண்ட ஜூஸ்போராக மாறுகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இலையில் இருக்கிற ஒரு செல் பொதுவாக கேப்சலில் ஜூஸ்பொராஞ்சியமாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த செல்லின் முழு புரோட்டோபிளாஸ்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகுது, சுருங்குது. ஒரே ஒரு பெரிய பசுமை நிறமுடைய பல ஃப்ளாஜெல்லாக்களை கொண்ட ஜூஸ்போராக மாறுகிறது. இந்த ஜூஸ்போரின் மிகவும் முக்கியமான சிறப்பம்சம் அதன் முன்பகுதியில் பல ஃப்ளாஜெல்லா வளையம் போல அமைந்திருக்கும். ஓகேங்களா, அதோட முன்பகுதியில் பல ஃப்ளாஜெல்லா போல வளையம் அமைந்திருக்கும். இந்த அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டீஃபனோகான்டிக் கண்டிஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம ரீப்ரொடக்ஷன்ஸில் படிச்சிருக்கோம் ஸ்டீஃபனோகான்டிக் கண்டிஷன்.
என்று அழைக்கப்படுகிறது. இது ஊடகோனியமின் முக்கிய டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்களில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஜூஸ்போர் வந்து எப்படி வெளியேறுது, லிபரேட் ஆகுது, அதை தான் லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜூஸ்போர் முழுமையாக உருவான பிறகு ஜூஸ்பொராஞ்சியத்தின் செல் சுவரில் வந்து ஒரு குறுக்கு பிளவு, ஓகேங்களா, இதுதான் ஒரு செல் சுவர் அப்படின்னா இதுக்கு இடையில ஒரு குறுக்கு பிளவு ஏற்படுகிறது. அந்த பிளவு வழியாக ஜூஸ்போர் வெளியேறி நீரில் சுதந்திரமாக நீந்துகிறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜூஸ்போர் உருவாகி ஜூஸ்பொராஞ்சியமில் இருந்து குறுக்கு பிளவு வழியாக வெளியேறியதும் அது நீரில் சுதந்திரமாக நீந்த தொடங்குகிறது. இந்த நீந்தும் திறன் அதன் முன்பகுதியில் காணப்படும் ஸ்டீஃபனோகாண்டிக் ஃப்ளாஜெல்லா காரணமாகும். ஓகேங்களா, அது முன்பகுதியில் காணப்படும் ஸ்டீஃபனோகாண்டிக் ஃப்ளாஜெல்லா, அதாவது க்ரௌன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, க்ரௌன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளாஜெல்லாக்களின் ஒருங்கிணைந்த அசைவால் ஜூஸ்போர் நீரில் வேகமாக நகர்ந்து வளர்ச்சிக்கு தகுந்த கல், நீர், தாவரம் அல்லது பிற உறுதியான அடிப்பரப்பை தேடி அடைகிறது. இந்த நீந்தும் நிலையில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாழிடங்களை அடைந்து இனத்தை பரப்புவது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஊடகோனியம் ஒரே இடத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்னீர் வாழிடங்களிலும் பரவ முடிகிறது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த க்ரௌன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா மூலம் நகர்ந்து வளர்ச்சிக்கு தகுந்த அது எந்த இடத்துல போய் எந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் போய் பைண்ட் ஆகணுமோ, எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகணுமோ அந்த இடத்துல அட்டாச் ஆகிறது. இந்த நீந்து நிலையின் முக்கிய நோக்கம் என்னென்னா அது புதிய இடத்தை வந்து தேடுது, நியூ வாழிடங்களை வந்து அடைவது தான், அதாவது டிஸ்பர்ஷல் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் ஊடகோனியம் ஒரே இடத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்னீர் வாழிடங்களிலும் பரவ முடிகிறது. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஜூஸ்போர் வந்து பொருத்தமான அடிப்பரப்பை அடைந்தவுடன் தனது முன்பகுதியின் மூலம் அதில் உறுதியாக ஒட்டிக்கொள்கிறது. அதன் பிறகு நகர்வதற்கு பயன்பட்ட ஃப்ளாஜெல்லாக்களை இழக்கிறது. பின்னர் ஜூஸ்போர் உருண்டையான ஓய்வு நிலையிலிருந்து செயலில் ஈடுபடும் வளர்ச்சி நிலைக்கு சென்று மைட்டாசிஸ் மூலம் தொடர்ச்சியாக பிரிகிறது. ஓகேங்களா, ஜூஸ்போர் வந்து பொருத்தமான அடிப்பரப்பை போய் பேஸில் போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட முன்பகுதியின் மூலம் உறுதியாக ஒட்டிக்கொள்ளும், ஆன்டீரியர் எண்டு மூலம் தான் போய் ஒட்டிக்கும். அதன் பிறகு நகர்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஃப்ளாஜெல்லா அப்படியே லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் டீஃப்ளாஜெல்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டீஃப்ளாஜெல்லேஷன். டீஃப்ளாஜெல்லேஷன்னா என்னது, ஃப்ளாஜெல்லா வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகுது, லாஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ஓகேங்களா, ஏன்னா அது போய் ஒட்டிடுச்சுன்னா திரும்ப மூவ் ஆக தேவையே இல்லை. அது தேவையில்லாதனால அந்த மூமெண்ட்டுக்கு தேவையான லோக்கமோஷனுக்கு தேவையான ஃப்ளாஜெல்லாவை இழக்கிறது. அதுதான் டீஃப்ளாஜெல்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பின்னர் ஜூஸ்போர் வந்து உருண்டையான ஓய்வு நிலையிலிருந்து செயலில் ஈடுபடும் வளர்ச்சி நிலைக்கு சென்று மைட்டாசிஸ் மூலம் தொடர்ந்து பிரிகிறது. இந்த மைட்டாசிஸ் பிரிவுகளின் விளைவாக ஒற்றை ஜூஸ்போரிலிருந்து புதிய ஹாப்ளாய்டு கிளைகள் அற்ற பல செல் கொண்ட ஊடகோனியம் உருவாகுகிறது. ஓகேங்களா, ஸோ மைட்டாசிஸ் பிரிவின் விளைவாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைகளற்ற புதிய ஹாப்ளாய்டு அன்பிரான்ச்டு பல செல் கொண்ட ஊடகோனியம் இலை வந்து உருவாகுகிறது. இந்த புதிய இலை தாய் தாவரத்தின் மரபணு அமைப்பை மாற்றமின்றி கொண்டிருப்பதால் இது பாலில்லா இனப்பெருக்கத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் சுழற்சி, அதாவது ஆண் பெண் உறவு வகை, த செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அடுத்து நம்ம பார்க்குறது நானாண்ட்ரோஸ் டைப். ஓகேங்களா, ஊடகோனியமில் பாலியல் இனப்பெருக்கம் எப்போதும் ஊகாமி வகையை சேர்ந்தது. ஓகேங்களா, ஊகாமி வகையை சேர்ந்தது. இதில் பெரிய அசையாத பெண் கேமிட் மற்றும் சிறிய நகரக்கூடிய ஆண் கேமிட் இணைந்து கருவுறுதலை ஏற்படுத்துகின்றன. ஓகேங்களா, அசையாத பெண் கேமிட் மற்றும் சிறிய நகரக்கூடிய ஆண் கேமிட் இணைந்து கருவுறுதலை ஏற்படுத்துகின்றன. இதில் நானாண்ட்ரஸ் வகை என்பது ஊடகோனியமின் மிகவும் மேம்பட்ட மற்றும் தனித்துவமான பாலியல் இனப்பெருக்க முறை. இதில் ஆண் தாவரம் சாதாரண அளவில் இல்லாமல் ஆண்ட்ரோஸ்போரிலிருந்து உருவாகும் குள்ள ஆணாக காணப்படுகிறது. ஓகேங்களா, ஆண்ட்ரோஸ்போரிலிருந்து உருவாகும் குள்ள ஆணாக, அதுதான் நானாண்ட்ரியம் டுவால்ஃப் மேலாக காணப்படுகிறது. இந்த பண்பு ஊடகோனியமை மற்ற பசும்பாசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. ஸோ இந்த ஆண்ட்ரோஸ்போர் மற்றும் ஊகோனியம் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஸ்போர் அண்ட் ஊகோனியா அப்படின்போது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் படி 1 அப்படின்றது என்னென்னா வித்து உருவாக்கம், ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பாலியல் இனப்பெருக்கம் தொடங்கும் போது சில செல்கள் ஊகோனியா
ஆகவும், அதாவது ஊகோனி என்ற பெண் இனப்பெருக்க உறுப்பாகவும் மற்ற சில செல்கள் ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியாவாகவும் மாறுகின்றன. ஓகேங்களா, ஒரு சில இது ஊகோனியாவாகவும் மற்றொன்று ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியாவாகவும் மாறுகின்றன. ஊகோனியான்றது பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஓகேங்களா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியா அது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமாக மாறுகின்றன. ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியமில் மைட்டாசிஸ் மூலம் ஆண்ட்ரோஸ்போர் உருவாகுகின்றன. இவை ஒரு மடிய நகரக்கூடிய மற்றும் சிறிய ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மடிய, அதாவது ஹாப்ளாய்டு மொட்டைல் சிறிய ஸ்போர்கள். இவற்றின் பணி நேரடியாக கருவுறுதல் செய்வது அல்ல, மாறாக குள்ள ஆண் உருவாக்குவதே ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு டிஆர்பியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டுவாஃப் மேலே உருவாக்கும் சிறப்பு ஸ்போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டுவாஃப் மேலே உருவாக்கும் சிறப்பு ஸ்போர் எது அப்படின்னு கேட்டால் ஆண்ட்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 குள்ள ஆண் உருவாதல், அதாவது நானாண்ட்ரியம் உருவாகுதல் அப்படின்னு சொல்கிறோம். நானாண்ட்ரியம். ஓகேங்களா, குள்ள ஆண் உருவாதல் அப்படின்னு சொல்கிறது. ஆண்ட்ரோஸ்போர் நீரில் சிறிது நேரம் நீந்தி ஊகோனியம் அல்லது அதற்கு கீழே உள்ள சஃபல்டரி செல்ஸ் மீது ஒட்டிக்கொள்கிறது. பின்னர் அது முளைத்து சில செல்கள் மட்டுமே கொண்ட நானாண்ட்ரியம் செல்லாக உருவாகுகிறது. ஸோ இந்த நானாண்ட்ரியம் ஆந்த்ரீடியாவை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு ஆந்த்ரீடியமும் ஆண்ட்ரோசோவாய்ட்ஸை உருவாக்குகிறது. ஓகேங்களா, இந்த நானாண்ட்ரியமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரீடியாவை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, ஆந்த்ரீடியாவை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு ஆந்த்ரீடியமும் ஆந்த்ரோசோவாய்ட்ஸை உருவாக்குகின்றன. ஸோ இந்த நானாண்ட்ரியமில் ஆந்த்ரீடியா உருவாகுகின்றன. ஒவ்வொரு ஆந்த்ரீடியமும் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசோவாய்ட்ஸுகளை உருவாக்குகிறது. இந்த முறை ஆண் கேமிட்டுகள் பெண் உறுப்பிற்கு மிக அருகில் உருவாக உதவுவதால் கருவுறுதல் திறன் அதிகரிக்கிறது. இதுவே நானாண்ட்ரஸ் வகையின் உயிரியல் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கருவுறுதல். ஸோ ஆந்த்ரீடியமில் உருவான ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் ஊகோனியமின் சுவரில் உள்ள ஃபெர்டிலைசேஷன் போர் அல்லது சிறிய துளை வழியாக உள்ளே நுழைகிறது. ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷன் போர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது, ஃபெர்டிலைசேஷன். அதுதான் ஒரு துளை வழியாக ஊகோனியத்திற்குள் நுழைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த துளை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபெர்டிலைசேஷன் போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கு ஊஸ்பியருடன் இணைகிறது. ஓகேங்களா, முட்டையுடன் இணைகிறது. முதலில் பிளாஸ்மோகாமி, பின்னர் கேரியோகாமி நடைபெறுகிறது. ஓகேங்களா, பிளாஸ்மோகாமி அதாவது சைட்டோபிளாசம் இணைதல். ஓகேங்களா, சைட்டோபிளாசம் இணைதல். ஓகேங்களா, இதுவே கேரியோகாமி. அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொன்னால் கேரியோகாமி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கரு இணைதல். ஓகேங்களா, பிளாஸ்மோகாமி பின்னர் கேரியோகாமி நடைபெறுகிறது. இதன் விளைவாக டிப்ளாய்டு ஜைகோட் உருவாகுகிறது. ஸோ இதன் விளைவாக டிப்ளாய்டு 2n ஜைகோட் உருவாகுகிறது. ஸோ ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சியில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நிலையில் காணப்படும் ஒரே அமைப்பு ஜைகோட், ஊஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் என்னென்னா கருமுட்டை ஒடுக்கு பிரிவு. ஓகேங்களா, கருமுட்டை ஒடுக்கு பிரிவு, அதாவது ஊஸ்போர் உருவாதல் மற்றும் ஜைகோட்டிக் மியாசிஸ் ப்ராசஸ் நடைபெறுதல். கருவுறுதலுக்கு பின் உருவான ஜைகோட் தன்னை சுற்றி தடித்த 3 அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு சுவரை உருவாக்குகிறது. ஓகேங்களா, 3 அடுக்கு கொண்ட ஒரு பாதுகாப்பு சுவரை உருவாக்குகிறது. இப்போது அது ஊஸ்போர் என அழைக்கப்படுகிறது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஊஸ்போர். ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஊஸ்போர் என்று அழைக்கப்படுகிறோம். இது ஒரு ரெஸ்டிங் ஸ்போர் ஆகும். இது ஒரு வறட்சி, குளிர் மற்றும் பிற பாதகமான சூழ்நிலைகளில் உயிர் வாழ உதவுகிறது. சூழ்நிலை மீண்டும் சாதகமாக மாறியதும் ஊஸ்போர் முளைக்கிறது. அப்போது அதன் டிப்ளாய்டு உட்கரு மியாசிஸ் அடைகிறது. ஓகேங்களா, அதன் டிப்ளாய்டு உட்கரு மியாசிஸ் அடைகிறது. இதன் மூலம் 4 ஆப்ளாய்டு மீசோஸ்போர்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, 4 ஹாப்ளாய்டு மீசோஸ்போர்களை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு மீசோஸ்போரும் முளைத்து ஒரு புதிய ஹாப்ளாய்டு இலையாக வளர்கிறது. இதனால் வாழ்க்கை சுழற்சி மீண்டும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மீசோஸ்போரும் முளைத்து ஒரு புதிய ஹாப்ளாய்டு ஊடகோனியம் இலையாக வளர்கிறது. ஸோ இதனால் இதோட வாழ்க்கை சுழற்சி, இதோட லைஃப் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா,
ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிற டேபிள் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முக்கிய தாவர உடல் அமைப்பு, அதாவது முக்கிய தாவர உடல் போது டாமினன்ட் பிளான்ட் பாடி அப்படின்போது கண்டிப்பாக ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். ஒற்றை மையம் அப்படின்னு சொல்கிறோம். பல செல் இலை ஃப்ளாஜல், அதாவது ஹாப்ளாய்ட் மல்டி செல்லுலர் ஃபிலமெண்ட். ஊடகோனியமின் முழு தாவர உடலும் ஹாப்ளாய்ட் நிலையில் காணப்படுகிறது. இதுவே வாழ்க்கை சுழற்சியின் ஆதிக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே வாழ்க்கை சுழற்சியின் ஆதிக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி வகை, அதாவது லைஃப் சைக்கிள் டைப் எடுத்துக்கிட்டோம்னா ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் டைப். ஓகேங்களா, ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் டைப். வாழ்க்கை சுழற்சியின் பெரும்பகுதி ஹாப்ளாய்ட் நிலையில் நடைபெறுகிறது. இருமடிய நிலை ஜைகோட் மட்டுமே காணப்படும். இருமடிய நிலை வந்து ஜைகோட்டில் மட்டுமே காணப்படும். அடுத்து இருமடிய நிலையின் போது டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜைகோட் ஆர் ஊஸ்போர் மட்டுமே இருமடிய நிலையில் காணப்படுகிறது. இது வாழ்க்கை சுழற்சியில் மிகவும் ஒரு குறுகிய ஓய்வு நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மிகவும் குறுகிய ஒரு ஓய்வு நிலை அப்படின்றத சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் நடைபெறும் நேரம் ஜைகோட்டிக் மியாசிஸ். ஓகேங்களா, ஜைகோட்டிக் மியாசிஸ் நடைபெறுவது ஊஸ்போர் முளைக்கும் போது மட்டுமே மியாசிஸ் நடைபெறுகிறது. ஊஸ்போர் முளைக்கும் போது மட்டுமே மியாசிஸ் நடைபெறுகிறது. இதன் மூலம் மீண்டும் ஹாப்ளாய்ட் நிலை உருவாகுகிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு ஸ்போர், அதாவது ஸ்பெஷல் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் ஸ்போர்னாவே ஆண்ட்ரோஸ்போர் தான். இந்த ஆண்ட்ரோஸ்போர் நானாண்ட்ரஸ் இனங்களில் மட்டுமே காணப்படுகின்றன. நானாண்ட்ரஸ் இனங்களில் மட்டுமே காணப்படும். ஆண்ட்ரோஸ்போர் நேரடியாக கேமிட்ன்ட்டு நம்ம இதை சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்போர் வகை. ஓகேங்களா, இது ஸ்போர் வகை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஊடகோனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சி ஹாப்ளான்டிக் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? ஊடகோனியமோட வாழ்க்கை சுழற்சி ஹாப்ளான்டிக் என்று அழைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஊஸ்போர் மட்டுமே டிப்ளாய்ட் நிலையில் காணப்படுகிறது. மற்ற அனைத்து நிலைகளும் ஹாப்ளாய்டாக உள்ளன. ஓகேங்களா, ஹாப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய தாவர உடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டாகவே உள்ளது. ஊடகோனியமில் வெஜிடேட்டிவ் ஃபிலமெண்ட், ஜூஸ்போர், ஊகோனியம், ஆந்த்ரீடியம், ஆண்ட்ரோஸ்போர் மற்றும் கேமிட் அனைத்தும் ஹாப்ளாய்ட் நிலையில் உள்ளன. கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும் ஜைகோட் மட்டுமே டிப்ளாய்ட் நிலையில் இருக்கும். பின்னர் ஊஸ்போர் முளைக்கும் போது மியாசிஸ் நடைபெற்று மீண்டும் ஹாப்ளாய்ட் நிலை உருவாகுகிறது. இதுவே ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிளின் அடிப்படை வரையறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, ஊடகோனியமில் டிப்ளாய்ட் நிலையில் காணப்படும் ஒரே அமைப்பு எது? ஊடகோனியமில் டிப்ளாய்ட் நிலையில் காணப்படும் ஒரே அமைப்புன்னு மாற்றி இப்படி கேட்டாங்கனாலும் இதுக்கு சரியான பதில் ஊஸ்போர். ஓகேங்களா, ஊடகோனியமில் ஃபர்டிலைசேஷனுக்கு பிறகு உருவாகும் ஜைகோட் தடித்த சுவரை உருவாக்கி ஊஸ்போராக மாறுகிறது. இந்த ஊஸ்போர் மட்டுமே டிப்ளாய்ட் நிலையில் காணப்படுகிறது. மற்ற அனைத்து அமைப்புகளும் ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். அடுத்த கேள்வி, ஊடகோனியமில் மியாசிஸ் நடைபெறும் இடம் எது? ஊடகோனியமில் மியாசிஸ் நடைபெறும் இடம் எதுன்னா ஊஸ்போர் தான். ஸோ ஊடகோனியமில் மியாசிஸ் ஊஸ்போர் முளைக்கும் போது மட்டுமே நடைபெறுகிறது. டிப்ளாய்ட் ஊஸ்போரின் உட்கரு மியாசிஸ் அடைந்து 4 ஹாப்ளாய்ட் ஜூஸ்போர்களாக உருவாகுகின்றன. ஓகேங்களா, ஊடகோனியமில் மியாசிஸ் நடைபெறுது. ஊஸ்போர் முளைக்கும் போது மட்டுமே நடைபெறும். இதில் டிப்ளாய்ட் ஊஸ்போரின் உட்கரு மியாசிஸ் அடைந்து மியாசிஸ் டிவிஷன்ஸ் நடந்து 4 ஹாப்ளாய்ட் மியோசூஸ்போர்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன கன்ஃபியூஷன்ஸாக ஊடகோனியம்லேருந்து மியாசிஸ் நடைபெறும்ன்றதை எங்கே நடைபெறும்ன்றதை உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸும் நிறைய கேட்கலாம். ஊகோனியமில் மியாசிஸ் நடைபெறும் என்று தவறாக நினைக்கலாம். ஆனால் ஊகோனியம் ஏற்கனவே அது ஹாப்ளாய்டு தான், அதனால் அதில் மியாசிஸ் நடைபெறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நானாண்ட்ரஸ் ஊகோனியமில் ஆண்ட்ரோஸ்போரின் உண்மையான பணி என்ன? நானாண்ட்ரஸ் ஊடகோனியமில் ஆண்ட்ரோஸ்போரின் உண்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்வார்ஃப் மேல் உருவாக்குதல் தான். இது நம்ம ரீப்ரொடக்ஷன்லேயே இந்த கேள்வியை நம்ம பார்த்தோம். ட்வார்ஃப் மேல் உருவாக்குதல், அதாவது ஆண்ட்ரோஸ்போர் ஒரு கேமிட் இல்லை, ஊகோனியம் அல்லது சஃபல்டோரி செல்ஸ் மீது ஒட்டிக்கொண்டு நானாண்ட்ரியம் மாறுகிறது. பின்னர் நானாண்ட்ரியமில் ஆந்த்ரீடியா உருவாகுகிறது. அவற்றிலிருந்து ஆந்திரோசோவாய்ட்ஸ் உருவாகுகின்றன. கருவுறுதலை செய்து ஆண்ட்ரோஸ்போர் அல்ல ஆண்ட்ரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா,
ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் செய்வது வந்து ஆண்ட்ரோஸ்போர் இல்லை, ஆந்த்ரோசோவாய்ட்ஸ். ஓகேங்களா, ஆந்த்ரோஸ்போர்ன்றது கேமிட்டும் இல்லை. ஓகேங்களா, அதனால் வந்து ஃபர்டிலைசேஷன் செய்வது ஆண்ட்ரோஸ்போர் இல்லை, ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு வருது. அடுத்த கேள்வி, ஊடகோனியமில் ஜூஸ்போர் முளைக்கும் போது முதலில் நடைபெறும் நிகழ்வு எது? ஊடகோனியமில் வந்து ஜூஸ்போர் முளைக்கும் போது முதலில் நடைபெறும் நிகழ்வு எதுனா ஃப்ளாஜெல்லா இழத்தல். ஓகேங்களா, ஃப்ளாஜெல்லா வந்து லாஸ் ஆகிறது. ஓகேங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதோட இதுன்னு சொல்கிறோம். ஸோ ஜூஸ்போர் முதலில் பொருத்தமான அடிப்பரப்பில் ஒட்டுகிறது, பின்னர் தனது ஃப்ளாஜெல்லாக்களை இழக்கிறது, அதன் பிறகு மைட்டாசிஸ் மூலம் புதிய ஹாப்ளாய்ட் ஃபிலமெண்ட்டுகளை உருவாக்குகிறது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஒரு கேள்வி, இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சியில் டிப்ளாய்ட் நிலை நீக்கப்பட்டால் கீழ்கண்டவற்றில் எது நடைபெறாது? ஓகேங்களா, ஊடகோனியமோட லைஃப் சைக்கிளில் டிப்ளாய்ட் நிலை வந்து நீக்கப்பட்டால் எது நடைபெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜூஸ்போர் உருவாதல், வெஜிடேட்டிவ் க்ரோத், ஃபர்டிலைசேஷன், மியாசிஸ். ஓகேங்களா, ஜூஸ்போர் உருவாதல், வெஜிடேட்டிவ் க்ரோத், ஃபர்டிலைசேஷன், மியாசிஸ். ஸோ இதில் வந்து ஊடகோனியமின் வாழ்க்கை சுழற்சியில் டிப்ளாய்ட் நிலை நீக்கப்பட்டால் எது நடைபெறாதுன்னா மியாசிஸ் டிவிஷன்ஸ் நடைபெறாது. ஏன்னா மியாசிஸ் நடைபெறுவதற்கு டிப்ளாய்ட் நிலை வந்து அவசியம். ஊடகோனியமில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் நிலை வந்து ஊஸ்போர் மட்டுமே, அது இல்லைன்னா மியாசிஸ் நடைபெறாது. ஆனால் வெஜிடேட்டிவ் க்ரோத் மற்றும் ஜூஸ்போர் ஃபார்மேஷன் ஹாப்ளாய்ட் நிலையில் நடைபெறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊடகோனியமில் ஜைகோட்டிக் மியாசிஸ் நடைபெறுவதன் உயிரியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஹாப்ளாய்ட் தலைமுறையை மீண்டும் உருவாக்குகிறது தான். ஸோ ஊஸ்போரில் வந்து டிப்ளாய்ட் நிலையில் இருக்குது. இது மியாசிஸ் அடைவதன் மூலம் ஹாப்ளாய்ட் மியோசூஸ்போர்களை உருவாக்கும். அது புதிய ஹாப்ளாய்ட் தாவரங்களாக வளர்கின்றன. இதனால் ஹாப்ளாய்ட் தலைமுறை மீண்டும் தொடங்குகிறது. இதுவே ஹாப்ளாய்ட் லைஃப் சைக்கிளின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஊடகோனியமோட லைஃப் சைக்கிள் தான் நம்ம பார்த்தோம். ஊடகோனியமோட லைஃப் சைக்கிள் போது ஹாப்ளானிக் வாழ்க்கை சுழற்சி சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இது ஹாப்ளாய்ட் தாவர உடலை வாழ்க்கை சுழற்சியின் ஆதிக்க நிலை, அதாவது டாமினன்ட் ஃபேஸில் இருக்கும். ஜூஸ்போர், ஆண்ட்ரோஸ்போர், ஊகோனியம், ஆந்த்ரீடியம், ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகள் அனைத்தும் ஹாப்ளாய்ட் நிலையில் தான் காணப்படுகின்றன. பாலில்லா இனப்பெருக்கம் வந்து ஸ்டிஃபனோகான்டிக் ஜூஸ்போர் மூலம் நடைபெற்று சாதகமான சூழ்நிலைகளில் தாவரத்தின் எண்ணிக்கையை மிக வேகமாக அதிகரிக்க உதவுகிறது. அதே சமயம் ஊகாமி வகையை சேர்ந்த பாலியல் இனப்பெருக்கம் மரபணு வேறுபாட்டை உருவாக்கி, அதாவது ஜெனட்டிக் வேரியேஷனை உருவாக்கி இனத்தின் பரிணாம வளர்ச்சிக்கும் தகவமைப்பு திறனுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நானாண்ட்ரஸ் இனங்களில் காணப்படும் ஆண்ட்ரோஸ்போர் வந்து நானாண்ட்ரியம் உருவாக்கம் ஊடகோனியமின் மிகவும் தனித்துவமான மற்றும் உயர்ந்த பரிணாம சிறப்பாகும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆண் கேமெட்டுகளை பெண் உறுப்பிற்கு அருகில் உருவாக்குவதால் கருவுறுதல் வந்து வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும் ஊஸ்போர், அதாவது ஜைகோட் மட்டுமே டிப்ளாய்ட் நிலையில் காணப்படுகிறது. இது தடித்த 3 அடுக்கு சுவரை கொண்ட ரெஸ்டிங் ஸ்போர்ஸாக செயல்பட்டு வறட்சி, குளிர் போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தாங்கி உயிர் வாழ உதவுகிறது. பின்னர் சாதகமான சூழ்நிலை திரும்பும் போது ஊஸ்போர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட்டிக் மியாசிஸ் நடைபெற்று 4 ஹாப்ளாய்ட் மியோசூஸ்போர்ஸ்களை உருவாக்குகின்றன. அவை ஜெர்மினேட் ஆனது, அதாவது முளைத்து புதிய ஹாப்ளாய்ட் ஊடகோனியம் இலைகளை உருவாக்குவதன் மூலம் வாழ்க்கை சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. எனவே கேப்சல்ஸ், இதோட ஊடகோனியம்னு எடுத்துட்டிங்கன்னா கேப்சல்ஸ், ஸ்டிஃபனோகான்டிக் ஜூஸ்போர், மேக்ராண்ட்ரஸ், நானாண்ட்ரஸ் வகைகள், ஆண்ட்ரோஸ்போர், நானாண்ட்ரியம், ஊஸ்போர், ஜைகோட்டிக் மியாசிஸ் மற்றும் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ஆகியவை ஊடகோனியமின் முக்கிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். இக்கருத்துக்கள் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் முக்கிய கருத்துக்களாகவே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஊடகோனியம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.